யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டி தாங்க இயேசு கிறிஸ்து. தேவன் இந்த உலகத்தின் மேல வைத்த அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அந்த உலகம்னு இருக்கிற அந்த இடத்துல உங்களை நீங்களே சொல்லுங்களேன். தேவன் தன்னுடைய ஒரே செல்ல பிள்ளைய எனக்காக, என் மேல வைத்த அன்புக்காக இந்த உலகத்துல தந்தாங்க. கடவுளுக்கு உங்க மேல எவ்வளோ அன்பு தெரியுமாங்க? ஆமாங்க, ஏசப்பாவை விசுவாசித்த நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க ஆரம்ப வேணா அற்பமா இருந்திருக்கலாம், ஆனா அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரமாக சாட்சியாக இன்னைக்கும் பேசப்படுகிறது. அவரை விசுவாசிச்சவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. இன்னைக்கு கூட நீங்க கெட்டு போயிருக்கிற ஒரு வாழ்க்கை மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஏசப்பாவை விசுவாசிங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒருவருடைய வாழ்க்கையும் கெட்டு போவதில்லை. உங்க வாழ்க்கை மகிமையாக இருக்கும். நித்திய ஜீவனை நீங்க அடைவீங்க. ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்களோ அதை விட மேலாக உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்க தான் டெய்லி உங்க கூட பேசிட்டு இருக்கிறாங்க. என் மகளோடு நான் பேசணும், என் மகனோடு நான் பேசணும், அவங்கள நான் தேற்றணும், ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு. ஆமாம், அவரை விசுவாசிக்கிற நீங்கள் கெட்டு போவதில்லை. உங்கள் வாழ்க்கை மகிமையாக இருக்கும். நித்திய ஜீவனை நீங்கள் அடைவீங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் அந்த இயேசுவை அறிந்து கொள்வார்களாக. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பாவை ருசி பார்ப்பார்களாக. அப்படி சாட்சியாய் நீங்கள் வாழ்வீர்களாக. ஆமேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. God bless you.